அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம கற்போம் கற்பிப்போம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு முக்கியமான பிரார்த்தனையை பார்க்க போகிறோம். நசையில் 5470வது ஹதீஸாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் நம்மளோட உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் கேட்ட, அவர்கள் உள்ளம் உருகி கேட்ட இந்த பிரார்த்தனையோட மகத்துவத்தை பாருங்கள், இந்த பிரார்த்தனையோட அழகை பாருங்கள், இந்த பிரார்த்தனையுடைய உள்ள அர்த்தத்தை பாருங்கள். எவருடைய கல்மனசையும் கரைய வைக்கும். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது, பெக் பண்ணுறது, கேட்குறது, அது கனிவா, பணிவா, துணிவா, இவ்வளோ அழகாக நபி அவர்களை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது. அவர்கள் பிரயோகப்படுத்துகிற வார்த்தை பிரயோகங்கள் அவ்வளோ அழகாக, எளிமையானதாக, யாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி, யாருக்கும் ஈஸியாக தலையில் ஏறுற மாதிரி தான் கேட்பாங்க நபிசல்லாசம். ஒரு 4 கோரிக்கைகளை ஒரே துவாவில் வச்சுருக்கிறாங்க நபிசல்லாசம். நம்ம எல்லாருக்குமே தேவையானது. அது எப்படி கேட்குறாங்க பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. இறைவா, பயனற்ற கல்வியிடமிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன பொருள் இது? நான் ஒரு கல்வியை கற்றுக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன். இந்த படிப்பினால் எனக்கு பயன் உண்டாகணும், இதனால் எனக்கு பலன் உண்டாகணும், எனக்கும் பலன் உண்டாகணும், என்னை சார்ந்தவர்களுக்கும் பலன் உண்டாகணும், என்னால் இந்த சமூகத்திற்கும் பலன் உண்டாகணும். மொத்தத்தில் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன்னா அதை நான் மட்டும் கற்றுக்கிட்டு என்னோட வச்சுக்கக்கூடாது. அதிலிருந்து ஒரு உருவாக்கம் பெறணும், அதிலிருந்து ஒரு இயக்கம் உண்டாகணும், அதை கொண்டு நான் பலனடையணும். நான் அந்த கல்வியை கொண்டு பலருக்கு நான் பயனுள்ளதவனாக இருக்கணும். அப்போ அந்த கல்வி எனக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ எந்த கல்வியை நான் கற்றுக்கிட்டாலும், நீ எந்த கல்வியை நீ கொடுத்தாலும், நீ கொடுக்கும் அந்த கல்வியில் பலனோடு சேர்த்து கொடு. அந்த மாதிரி பலன் இல்லாத கல்வியை எனக்கு கொடுத்து விடாது. கொடுத்த கல்வியை பலனை உண்டாக்கி கொடு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ. இதை முதல் கோரிக்கையாக வைக்கிறாங்க. அடுத்த கோரிக்கையை பாருங்கள். ஒமின் கல்பின் லா யஹ்ஷவு. என்ன பொருள்? ஒமின் கல்பின் லா யஹ்ஷவு. இறைவா, அல்லான்னு சொன்னாலே என்னுடைய இதயமும் உள்ளமும் அப்படியே நடுங்கணும். எனக்கு அவ்வளோ பயம் வரணும். பயப்படாத அந்த இருதயத்திடமிருந்து, பணிவடையாத அந்த இருதயத்திலிருந்து, உனக்கு அஞ்சாத அந்த இருதயத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லவா, எங்கே இருந்தாலும் சரி, நான் பள்ளிவாசலில் இருந்தாலும், கடைத்தர்களில் இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், நண்பர்களோடு இருந்தாலும், உறவினர்களோடு இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும், பிரயாணம் எதில் இருந்தாலும் சரி, இறைவா, உனக்கு பயப்படாத அந்த இருதயத்திலிருந்து நான் துணிஞ்சு எந்த பாவமும் செஞ்சிடக்கூடாது, எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, எங்கேயுமே நான் இடறி விழுந்துடக்கூடாது, எங்கேயுமே நான் சரிஞ்சிடக்கூடாது, எங்கேயுமே நான் சாஞ்சிடக்கூடாது, எங்கேயுமே ஒருதலை பட்சமாக இருந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ அழகான பிரார்த்தனை. ஓமின் கல்பின் லாயிஷு. என்னுடைய எப்படிப்பட்ட இதயமாக இருக்கணும்? இறைவா, உனக்கு பயப்படக்கூடிய இதயமாக இருக்கணும். ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தாலும், ஒரு இடத்துல தீர்ப்பு சொல்கிறதா இருந்தாலும், ஒரு கோரிக்கையை வைப்பதாக இருந்தாலும், எதுலேயுமே எப்படி இருக்கணும்? இறைவா, உனக்கு பயப்படக்கூடிய அந்த இருதயமாக என்னுடைய இருதயத்தை ஆக்கி வை. அப்படி ஆக்காத இதயத்திலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஓமின் கல்பின் லா யக்ஷவ். இதான் 2வது கோரிக்கையாக வைக்கிறாங்க. 3வது கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஓமின் நஃப்ஸின் லா தஷ்பவ். இதுதான் இதில் பாருங்கள், இந்த 3வது கோரிக்கை எப்படி கேட்குறாங்க பாருங்கள். திருப்தி அடையாத உள்ளத்திலிருந்து. இது நம்ம எல்லாட்டையுமே இருக்குங்க. அவசியம் இதை நம்ம கேட்டே ஆகணும் அல்லாஹ்கிட்ட. எப்படி தெரியுமா? எவ்வளோ காசு வந்தாலும் பத்த மாட்டேங்குது, எவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டாலும் பத்த மாட்டேங்குது, எவ்வளோதான் சாப்பிட்டாலும் பத்த மாட்டேங்குது, என்ன தான் நம்ம அனுபவித்தாலும் இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. அந்த நேரத்தில் மறந்தாலும் அடுத்த நாள் நமக்கு ஆரம்பிச்சிருது. அப்போது நம்மளுடைய உள்ளமும் சரி, நம்மளுடைய ஆசையும் சரி அடங்கவே மாட்டேங்குது. அடங்க மாட்டேங்குதுன்னு என்ன அர்த்தம்? திருப்தி அடையவே மாட்டேங்குது. போதும் என்ற நிலைக்கு நம்மளால் வரவே முடியலை. அதுதான் அதுக்காகத்தான் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி நஃப்ஸின் லா தஷ்பவு. இறைவா, திருப்தி அடையாத உள்ளத்திலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எல்லாம் நீ என்ன கொடுத்தியோ, எவ்வளவு கொடுத்தியோ,
எப்படி கொடுத்தியோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்கிறத அப்படி சிலாகிச்சு அழகாக கேட்பாங்க. ஓமின் நஃப்ஸின் லா தஷ்பவு, இறைவா திருப்தி அடையாத அந்த உள்ளத்திலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எனக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தை கொடு இறைவா. நீ என்ன கொடுக்குறியோ, எப்போ கொடுக்குறியோ, எப்படி கொடுக்குறியோ, நீ கொடுக்குறதில் என் மனசு நிரம்பிடணும். நான் என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும். நான் அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு உள்ளத்தை, ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு எண்ணத்தை, அந்த மாதிரி ஒரு ஆத்மாவை எனக்கு கொடு. இது 3வது கோரிக்கை. அழகான கோரிக்கை இது. 4வது தான் முக்கியமான பாயிண்ட், அவசியமான பாயிண்ட். இந்த 3ஐயும் சேர்த்து எடுக்கிற மாதிரி தான் இந்த 4வது பாயிண்ட். கடைசியாக கேட்குறாங்க, ஓமின் தாவத்தின் லா இஸ்தஜாபு லஹா. இறைவா இவ்வளோ கோரியும் நான் கேட்டேன், இவ்வளோ கோரிக்கைகளை கேள்வி நான் வச்சிருக்கிறேன் இறைவா. நான் மெயினாக கேட்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஓமின் தாவத்தின் லா இஸ்தஜாபு லஹா. இறைவா அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன அழுமையான வார்த்தையை பாருங்க. அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனை. நான் கையேந்தி உன்ட்ட கேட்டுட்டேன்னா நீ இல்லைன்னு மறுத்துடக்கூடாது இறைவா. நீ வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன் தெரியும். இருந்தாலும் நான் என்ன கேட்டேனோ அதை கொடு இறைவா. அது உனக்கு பாரதூரம் இல்லாததாக இருக்க வேண்டும், எனக்கு பிடிச்சதாக இருக்கணும், என்னுடைய தேவையாக இருந்ததாக இருக்கணும், நான் கேட்ட போதாக இருக்கணும். அந்த மாதிரி என்னுடைய கோரிக்கைகளை, என்னுடைய தேவைகளை, என்னுடைய ஆசைகளை நிராகரித்து விடாமல், என்னுடைய பிரார்த்தனையை நிராகரித்து விடாமல், நான் என்ன கேட்டேனோ, எப்படி ஒட்ட கேட்டேனோ, அழகாக கேட்டேனோ, அது மாதிரியே எவ்வளோ ஆசையோடு கேட்டேனோ, அந்த ஆசைகளை, அந்த தேவைகளை, அந்த பிரார்த்தனைகளை, அந்த துவாக்களை இறைவா நீ தட்டி விட்டுறாது இறைவா. நீ மறுத்து விடாதே, நீ திருப்பி விடாதே. நீ மறுமையில் தருவேன், எனக்கு இல்லைன்னு இல்லை. நான் எப்படி கேட்டேன்னு அதை கொடு இறைவா. அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் இருக்குல்ல, அதன்கிட்ட இருந்து நான் உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருந்து இறைவா அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போது என்னுடைய பிரார்த்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் எப்பொழுது கை உன்னிடத்தில் தூக்கினாலும், நான் எப்போது உன்னை உள்ளத்தால் நினைத்தாலும், எண்ணத்தால் நினைத்தாலும் அது எனக்கு அங்கீகரிக்கப்படணும் இறைவா. அதனால் ஓமின் தாவத்தின் லா இஸ்தஜாபு லஹா. இறைவா அங்கீகரிக்கப்படாத அந்த பிரார்த்தனைகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற இந்த 4 பொருள், அழகான பொருள் தரக்கூடிய 4 கோரிக்கைகளை நம்மளுடைய உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வச்சுருக்காங்க. இதை நாம் ஒவ்வொருவரும் அவசியம் மனனம் செய்ய வேண்டும். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் பாருங்கள் அரபிலையும் கொடுத்துருக்கிறேன், அந்த அரபி தமிழ்லையும் கொடுத்துருக்கிறேன், அதோட அர்த்தமும் போட்டு வச்சுருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 1க்கு 10 தடவை பார்த்தாலே இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசில் பதியும். நாம் மட்டும் படிக்கக்கூடாது. இதில் பெரிய ஹைலைட் என்னன்னாக்கா, நமக்கு மட்டும் என்று வைத்து கொள்ளக்கூடாது. நாம் படித்த உடனே குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது இந்த செய்தி எடுத்து வைக்கணும். காரணம் என்ன? நாம் இறந்து விட்டாலும் நாம் எடுத்து வைக்கும் செய்தி ஒருபோதும் இறந்து போகாது. அது நமக்கு 1க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த கிரெடிட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அது போன்ற கற்பிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல செய்திகளை நாமும் கற்று பிறருக்கும் கற்றுத் தருவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.